ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்க்கலாமா? தோசை சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து கார சட்னி அரைப்பேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. ஓகேவா? நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. அது கூட கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடலாம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம். ரெண்டும் சேர்த்து போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நல்லா போட்டுக்குங்க. எல்லா வெங்காயமும் ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் போட்டுக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு 4 வரமிளகா போட்டுக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தக்காளி வந்து எத்தனை போட்டிருக்கேன்னா 3 தக்காளி போட்டிருக்கேன். 3 தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. பாதி உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டேஜில் போதும், அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு கொஞ்சம் நல்லா பொரியிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உளுந்து போட்டுக்குங்க. மறக்காமல் உளுந்து போட்டுக்குங்க, அதான் வாசம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்ருங்க. ஓகேவா? அதை வந்து சட்னியில் கொட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான்.